150 கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு நம்ம மாவு எப்படி பிசைஞ்சு வைப்போமோ அது போல் மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். 5 முந்திரி எடுத்திருக்கேன், 3 பாதாம், கொஞ்சம் உலர் திராட்சை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் துருவி எடுத்துக்க போகிறேன். பாதாம் முந்திரி ரெண்டையும் நான் நல்லா துருவிட்டேன். இப்படி துருவியும் எடுத்துக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா பொடியாகவும் கிடச்சிடும். உலர் திராட்சையை வந்து துருவ முடியாது, அதனால் சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எடுத்திருந்த திராட்சையும் கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவையோட வெயிட் பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையோட நிறம் வந்து மாறாமல் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் வறுபட்டிருக்கணும். அந்த அளவுக்கு ரவையை வறுத்தா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் நான் வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரவை எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ரவை எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு காய வச்ச பாலை சேர்த்துக்கிறேன். 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை வந்து நல்லா வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். பால் இல்லைன்னா பாலுக்கு பதிலாக தண்ணியே நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 கப் சேர்த்துக்கோங்க. கரண்டியை வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உருண்டையெல்லாம் இல்லாமல் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. சேர்த்துருந்த தண்ணி, பால் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கையில் தொடுற அளவுக்கு சூடு வந்து குறையணும், நல்லா சூடு ஆறட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுக்க போகிறேன். இது போல் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவையை உருண்டை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பிசைஞ்சு வச்சுருக்கிற கோதுமை மாவை வந்து எடுத்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு போட்டு கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை இதுக்குள்ளே போட்டு நல்லா இது போல் மடித்து விட்டுக்கோங்க. இப்படி செய்யும் பொழுது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு வரும் பாருங்கள், அதை வந்து எடுத்துடலாம். இப்படி இப்போது ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக அப்படியே பொறுமையாக கொஞ்சம் தேய்ச்சி விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கல பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக மொத்தமாக இருக்கிற மாதிரி தான் நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தவா வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ தேய்ச்சி வச்சுருக்கிறத நம்ம கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் போட்டு 30 செகண்ட் கழித்து திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயே சேர்க்கணும். எண்ணெய் லைட்டாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பராக எழும்பி வருது பாருங்கள். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்து ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே போல் எல்லா மாவையும் தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப் ரவையை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். 150 கிராம் கோதுமை மாவு, 100 கிராம் ரவை தான் நான் எடுத்திருந்தேன். ஆனால் 7 ஸ்வீட் சப்பாத்தி வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம்.
எப்பயும் ஒரே மாதிரி நம்ம செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அப்பப்போ டிஃப்ரெண்ட்டாக செய்யும்பொழுது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இது போல் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ செய்ய போகிற ரெசிபிக்கு நமக்கு வாழைப்பழம் தேவைப்படுது. நான் பச்சை வாழைப்பழம் வந்து 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த பழமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மஞ்சளாக இருக்கட்டும் இல்லை பச்சையாக இருக்கட்டும், நேந்திரம் பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்திருக்க அதே அளவுக்கு வெல்லத்தை துருவி எடுத்திருக்கேன். வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து முதல்ல கரைச்சிக்கலாம். வெல்லத்தில் தூசியெல்லாம் இருக்குன்றதுனால கரைச்சி வடிகட்டி யூஸ் பண்ணலாம். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துடுறேன். வெல்லத்தோடு சேர்த்து வாழைப்பழத்தை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்துருக்கிற வாழைப்பழம் வந்து நல்லா குழஞ்சி கொஞ்சம் வெந்து வரும் பாருங்கள். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் சேர்த்து நல்லா குழஞ்சி இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். துருவி எடுத்துருக்கிற தேங்காவை சேர்த்துக்கிறேன். ஒரு 4லிருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். 5 ஸ்பூன் அவல் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணணும். வெல்லத்தில் வந்து நம்ம 1 ஸ்பூனுக்கு மேலே தண்ணியே சேர்க்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா இது வந்து ரொம்ப இலக்கமாயிடும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும். இன்னும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா சூடாறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடாறினதும் நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போது இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் அப்படிலாம் நெய் கூட நீங்கள் தடவிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். பிரெட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரஸ்க்கை கூட தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி. நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து பிரெட் க்ரம்ஸில் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் நல்லா படுற அளவுக்கு நல்லா நீங்கள் உருட்டிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எல்லாமே வேக வச்சு எடுத்ததுனால மேலே மட்டும் நல்லா பொன்னிறமாக கலர் வந்தால் போதும், பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதெல்லாம் கலர் வந்துருச்சு, எடுத்துக்கிறேன். எண்ணெயில் இது போல் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா கொப்பரை தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது போல் நல்லா பொடியாக வரும். கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நார்மல் தேங்காவையே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நல்லா கொஞ்சம் துருவுனது போல் வரும். அதை வந்து வெறும் கடாயில் போட்டு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா உதிர உதிராக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நார்மல் தேங்காவை தான் நான் இது போல் உதிர உதிராக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஸ்நாக்கை வந்து இந்த தேங்காயில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இது போல் ஒரு பிளேட்டில் செஞ்சு வச்சு கொடுத்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வாங்கி சாப்பிடுவாங்க. இதே போல் நம்ம செஞ்சுருக்கிற ஸ்நாக் எல்லாத்தையும் நம்ம தேங்காயில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்வீட்டாக நல்லா டேஸ்டியான ஒரு ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாழைப்பழத்தை வச்சு நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம செஞ்சுருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வாழைப்பழம் அவல் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.